அறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த மந்த வாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. அது ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்கணும். சனிக்கிழமை என்பது மந்தவாரம். எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, வீடு செய்யக்கூடாது, ஒரு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகத்துக்கான முகூர்த்தம் வைக்கக்கூடாது, கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, திருமண நிச்சயதார்த்தம் எந்த சுபகாரியமே செய்யக்கூடாது. சனிக்கிழமையில எதுவும் செய்யக்கூடாது. நம்மில் பலர் இப்போ சனிக்கிழமை செய்தால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருகின்றவர்கள் நின்று போகலாம் என்று அதை பார்க்கிறோமே தவிர இது செய்யக்கூடாது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்து எண்ணெய் ஸ்நானம். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து தலைக்கு முழுக சொன்னார். சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைப்பது, காக்கை உணவாக கொடுப்பது, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத பூஜை வழிபாடு செய்வது, இவ்வாறு சிறப்போடு கூடியதான் இந்த சனிக்கிழமை. இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள் கொண்டது. இவ்வாறு இந்த பல ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமைகள், ஆடி மாதத்திலே வந்த வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் ஒரு தனித்துவமான சிறப்பு. அதேபோல் ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை சிறப்பாக நடைபெற்றது. ஆடிப்பூர மகோத்சவம், நேற்றைய தினத்திலே ஆடிப்பூரம். இவ்வாறு ஒவ்வொன்றுமே சிறப்பானதாக இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/2026 வெள்ளிக்கிழமை வேண்டும் வரங்களை தரவல்ல ஸ்ரீ வரலட்சுமி விரதம். இது காலையிலே செய்யப்பட வேண்டிய விரத பூஜை. வரலட்சுமி விரதம்னா அது காலையிலிருந்து ஆரம்பித்து பகல் முடிய வேண்டும். இரவிலே செய்கிறது இல்லை வரலட்சுமி பூஜை. இரவிலே தீப பூஜை, விளக்கு பூஜை மட்டும் செய்து கொள்ளலாம். வரலட்சுமி விரத பூஜை என்பது பகல் மானத்திலே காலையிலே இருந்து அவர்கள் விரதமாயிருந்து செய்கின்ற பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம். எனவே இந்த வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து 45-46 ஆண்டுகளுக்கு முன்பு அகில இலங்கை சாஸ்தாவிடத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டு இன்று உலகளாவிய ரீதியிலே நாடளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற பூஜை. இது தனித்துவமாக இன்றும் சாஸ்தாவிடத்திலே நடைபெற்று வருகின்றது. காலையிலே 5:30 மணிக்கு ஆரம்பமாகி சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாஜினி பூஜை, தம்பதிகள் பூஜை என்ற ஒரு சிறப்போடு இந்த தம்பதிகள் எல்லாம் தம்பதிகளாக இருந்து கணவன் மனைவியுமாக இருந்து அங்கே லக்ஷ்மி நாராயணராக இருந்து அந்த தீப பூஜைகள் செய்வது, அவர்களை பூஜிப்பது இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் அம்பாளுடைய அருள் பிரசாதங்கள் வழங்கப்படுவது, அந்த பிள்ளைகளுக்கு பட்டுப்பாவாடைகள், கன்னிப்பெண்களுக்கு பட்டுப்பாவாடை தாவணிகள் என்று சிறப்பாக தம்பதிகளுக்கு சேலை, வேஷ்டி, சால்வைகள் இவையெல்லாம் வழங்கப்படுவதோடு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த வரலட்சுமி விரதம் வருகின்ற
21/8/2026 வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடும் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலியும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று ஆவணி மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த திருவிழாவை திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. உலகின் பல்வேறு இடங்களிலும் அன்னைக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களிலே முழு திரு அவையிலும் கூட இந்த விழாவை கடன் திருநாளாக பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. இந்த மரியா விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற வேத உண்மையை கோட்பாடாக திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு இதை ஒரு கோட்பாடாக பிரகடனப்படுத்தினார். அதாவது திரு அவையை சார்ந்த மக்கள் யாவரும் நம்புகின்ற ஒரு உண்மையாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி மரியன்னை விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள், ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்தார், இவள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். தந்தையாகிய இறைவன் மரியாவை தன்னுடைய மகன் இயேசுவினுடைய தாயாக நியமித்து வேத நூலிலே கபிரியேல் தூதர் அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்துகின்றார். எல்லோருக்கும் கிடைக்காத அரிய ஒரு இந்த மரியன்னையினுடைய நிலையை வானுதூதர் அருள்மிக பெற்றவர் என்று வருணிக்கின்ற பொழுது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அருள் நிறைவாக இருக்கின்ற இந்த மரியாள் இந்த அருள் வாழ்விலே என்றும் நிலைத்திருந்தாள். எலிசபெத்து மரியன்னையை வாழ்த்துகின்ற பொழுது ஆசீர் பெற்றவர், பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகின்றார். எனவே இந்த மரியா மக்கள், அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் தாயாக இருந்த முதல் தாய் ஏவாள். அவள் குற்றம் புரிந்து பாவம் இழைத்து அழிவுக்கு வழி சமைத்தவள் என்ற அந்த நிலையிலே இருந்து ஒரு புதிய ஏவாளாக ஆக்கத்துக்கு வழி சமைத்தவள், மீட்பரை பெற்றெடுத்தவள் என்ற பெருமையை இந்த மரியா பெற்றெடுக்கின்றாள். எனவே இந்த மரியா அருள்மிக பெற்றவர், ஆண்டவருக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருந்தவர், அவருடைய வாழ்க்கையின் அனைத்து வேளைகளிலும் இறைவனோடு அவர் இணைந்து பயணித்தவர். இதனால் இறைவன் இவரை அழிய விடாமல் இவரை விண்ணகத்திற்கு, அதாவது பேரின்ப வாழ்வுக்கு இவரை எடுத்துக்கொண்டார். நீண்ட காலமாக கீழத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மேலத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு பரம்பரையாக அதை ஒரு நம்பிக்கை விழாவாக மரியாளுடைய தூக்கம் என்று சொல்லி, மரியாளினுடைய இறப்பு ஒரு அழிவு அல்ல, அது புதியதொரு ஆக்கத்திற்கு வழி சமைத்து கொடுத்தது என்பதை நினைவு கூர்ந்து இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. நாம் இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழாவிலே எதை செய்தியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு இவ்வுலகிலே முடிவடைந்து விடுவதில்லை, மாறாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியா எப்பொழுதும் அருள்மிக பெற்றவளாக வாழ்ந்தது போல
இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெருமிதத்தோடும் பொறுப்புணர்வோடும் கடமையுணர்வோடும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி நாங்கள் இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே என்றும் முறிவிடாமல் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். அருள் வாழ்விலே நாங்கள் எங்களுடைய தூய்மையான வாழ்வினாலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழா எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. நாமும் ஆண்டவருடைய பேரின்பத்திலே கலந்து கொள்வோம் என்பது. எனவே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மரியன்னை தான் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் தன்னுடைய பரிந்துரைகளினாலும் பாதுகாப்பினாலும் வழிநடத்துதலினாலும் எங்கள் எல்லோரையும் இந்த மீட்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று நாங்களும் இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமான மனிதர்களாக இறை மக்களாக வாழ்வதற்கு அவள் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது.
உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன்? அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி? வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.